2022 பாஜகவுடன் கூட்டணி முறித்துக் கொண்டு லாலு பிரசாத்தின் ஆர்ஜேடி கட்சியோடு இணைத்து ஆட்சி அமைத்தார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் அமைச்சரவையில் லாலு பிரசாத் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சரானார். ஐக்கிய ஜனதா தளம் ஆர்ஜேடி கூட்டணி அமைத்து 18 மாதங்களே ஆன நிலையில் மீண்டும் இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு கூட்டணி உடைந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக கூட்டணியை மாற்றிக்கொண்டுள்ளார் நிதிஷ்குமார். 3 ஆண்டுகளில் 3வது முறையாக இந்த கூட்டணியை மாற்றியிருக்கிறார் நிதிஷ்குமார். பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த நிதிஷ்குமார் முதல் நபராக அந்த கூட்டணி விட்டு வெளியேறியிருக்கிறார். அதாவது பாஜகவை எதிர்ப்பதே பிரதான நோக்கம் என்று கூறி வந்த நிதிஷ்குமார் பாஜகவோடு மீண்டும் கைகோர்த்து செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது பீகார் மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. என்றால் இந்தியா கூட்டணி அமைந்த போது முதல் நபராக அந்த கூட்டணி அமைப்பதற்கு முதல் நபராக குரல் கொடுத்தவர் ஒவ்வொரு மாநிலமாக சென்று மாநில முதல்வர்கள் பாஜகவுக்கு எதிரான முதல்வர்களை சந்தித்து நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்ந்து பேசிக் கொண்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும், இந்தியா கூட்டணிக்கு விசிட்டவர் என்று கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக தீவிரமாக பாஜக எதிர்த்து களமாடிய நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு அவர் இந்த இந்தியா கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு வழங்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய அதிருப்தியாக அவருடைய தரப்பில் பார்க்கப்படுது. அதே போன்று நிதிஷ்குமார் தரப்பில் அவருடைய ஆதரவாளர்கள் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நிதிஷ்குமாரை முன்மொழி வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைத்தார்கள். இதற்கு அவரும் உடன்பட்டுதான் இருந்தார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து இந்த கோரிக்கைக்கு அவர் அமைதியாகவே இருந்து வந்தார். இதன் மூலமாக அவரும் அதற்கு அதை ஏற்று அவருடைய சம்மதத்தோடு தான் இந்த கோரிக்கை அவருடைய ஆதரவாளர் தரப்பில் முன்வைக்கப்படுவதாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனைகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே பெயர் முன்மொழிந்தார்கள். அதற்கு பிறகு நிதிஷ்குமாருடைய அவருடைய தரப்பு சற்று இதன் மூலமாக அதிருப்தி அடைந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக இல்லாமல் பகுதி அளவாக செயல்பட்டு வந்தார். சமீபத்தில் கூட அவர் ஆளுநர் தேநீர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கூட்டணி முறிவு என்ற சர்ச்சை ஏற்பட்ட சூழ்நிலையில் அப்போது நிகழ்வுகளாம் நடைபெற்றது. அதே போன்று பீகாருடைய முன்னாள் முதல்வருக்கு வழங்கப்பட்ட அந்த விருதுக்கு அவர் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசினார். இந்த விருது என்பது ஒட்டுமொத்தமாக பீகார் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கப்படுவதாக, இதற்கு முழு பொறுப்பு பிரதமர் நரேந்திர மோடி என்றும் இந்த பெருமை அனைத்தும் இந்த மகிழ்ச்சி அனைத்தும் அவரே சாரும் என்றெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து புகழ்ந்து பேசி வந்தார். இதற்கிடையில் தான் இது போன்ற சர்ச்சை என்பது இன்னும் அதிகமானது. அப்போது அவர் இந்த கூட்டணியின் முடிவுக்கு வித்திட்டு விட்டாரா என்றும் பாஜகவோடு இணைய போகிறார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. ஆனால் இந்த பாஜகவில் அவர் இணையக்கூடிய நிகழ்வு, அதே போன்று இந்தியா கூட்டணி விட்டு அவர் வெளியேறிய நிகழ்வு என்பது இந்தியா கூட்டணிக்கு எந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் கூறுகிறார்கள். என்றால் இந்தியா கூட்டணி பொறுத்தவரையில் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அவர் செயல்பட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு கட்சியோடு இந்தியா கூட்டணி உருவாகும் மிக முக்கிய காரணமாக நிதிஷ்குமாரை சேர்ந்திருக்கிறார் என்பது மக்கள் மத்தியில் அவருக்கான எதிர்ப்பாளை உருவாக்கும் என்றெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்கின்றது.